கருவேப்பிலை சாதம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வேர்க்கடலை, முந்திரி, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும். அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பிலை பொடி எடுத்து அதில் போட்டுட்டு எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். கோவக்காய் ஒரு சைடு வெந்துட்ட பிறகு அதில் எப்போவுமே கோவக்காய் கூட நார்மலாக நம்ம மிளகாத்தூள் சேர்க்கறதோட அதில் காஞ்ச மிளகாவும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் அரைச்சி பொடி மாதிரி இதில் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டு கொடுக்கும். பொரியல் கோவக்காய் பொரியல் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக செய்கிறதோட நீங்கள் இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டுட்டு நல்லா அந்த பவுடர் போட்டோன்னா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் கிளறி எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சைடில் கருவேப்பிலை சாதத்துக்கு பொடி ரெடி ஆகிடுச்சு. அதில் ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா கிளறி எடுத்து கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடும்.